ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையான ஸ்பானிஷ் சீஸ் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் ஆயில் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு 2 சின்ன உருளைக்கிழங்க தின்னாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதை வதக்கணும். அடுத்து ஒரு 2 பெரிய வெங்காயத்தை அதையும் தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் போட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் இதை வதக்கணும். வெந்ததும் இதை ஒரு பவுலில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்து ஆம்லெட் செய்கிறதுக்கு எக்கை அடித்து ஊற்றணும். இன்றைக்கி நான் ஒரு 3 எக்கை எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு முட்டை அடித்து ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணிக்கணும். பீட் பண்ணதும் இதில் தேவையான அளவு உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், சின்ன சின்னதாக நறுக்கி வைத்த கொத்தமல்லி, புதினா இலை, அப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு ஆனியனையும் வதக்கின மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை இப்போ நம்ம அடுத்து பேனில் ஊற்றிடலாம். எண்ணெய் எதுவும் ஊற்ற தேவையில்லை, நம்ம அதே பேனில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை பாதி மட்டும் ஊற்றி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். ஈவனாக ஸ்ப்ரெட் ஆனதும் கொஞ்சோன்னு சில்லி ஃப்ளேக்ஸ் அதை மேலே தூவி விட்டுறணும். கொஞ்சோன்னு பெப்பர் அதையும் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அடுத்து சீஸையும் அங்கங்கே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணதும் மீதம் உள்ள அந்த எக் மிக்ஸையும் மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் வெந்திருக்கும். இப்போது மேலே ஒரு பிளேட் போட்டு இதை அப்படியே ஃப்ளிப் பண்ணிடணும். ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றி இதை திருப்பி பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஏன்னா அடியில் இன்னும் வேகலை நமக்கு. இதையும் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 2 சைடும் நடுவுலையும் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதை இப்போது நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் நம்ம இதை பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதோ நம்மளோட சுவையான ஸ்பானிஷ் சீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.